என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? அவன் திருப்பி கேட்டான், கலைஞர் கருணாநிதியை ரம்பா கல்யாணத்துல பார்த்திருப்ப, கலைஞர் கருணாநிதியை ரம்யா கிருஷ்ணன் கல்யாணத்துல பார்த்திருப்ப, கலைஞர் கருணாநிதியை குண்டு ஆர்த்தி கல்யாணத்துல பார்த்திருப்ப, கலைஞர் கருணாநிதியை சட்டமன்றத்துக்குள்ள பார்த்திருக்கியா அப்படின்னு அவன் கேட்கிறான். 5 வருஷத்துல ஒரு முறை கூட நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த 5 வருஷத்துல ஒரே ஒரு தடவை கூட சட்டமன்றத்துக்குள்ள கலைஞர் கருணாநிதி போகவே இல்லை. பிறகு எதற்கு அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி? ஏன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும்? நீங்க சிந்திச்சு பாருங்க. 2 மாசம் தொடர்ச்சியா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவை நிகழ்வுகளில் கலந்துக்கலாம் பதவியை விட்டு தூக்கிடுவாங்க. அது தெரியும் கலைஞர் கருணாநிதிக்கு. 2 மாசத்துக்கு ஒரு தடவை போய் வராண்டாவில் போய் உட்கார்ந்து ரெஜிஸ்டர்ல கையெழுத்து மட்டும் போட்டு அப்படியே திரும்பி வந்து சம்பளத்தை மட்டும் வாங்கிடுறது. 55,000 சம்பளம் உங்களுக்கு மாசத்துக்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும். அதை தாண்டி பஞ்சப்படி பயணப்படி லொட்டு லொசுக்கு அது இதுன்னு 1.5 லட்சம் ரூபாய் அது தனியா வருதா? வெறும் கவுன்சிலர், திமுக அதிமுக கவுன்சிலர் சென்னையில 400 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காண்டா. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 1,00,000 கோடி மேல நீ கொள்ளடிக்கிறா. 55,000 ரூபாய் சம்பளம் மட்டும் இந்த தேசத்துல படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு 2 லட்சம் 3 லட்சம் கட்டி படிச்சுட்டு 4,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு இந்த தேசத்தின் இளைஞர் நாய்கள் அடிவாய் வேலைக்கு போறான்டா. ஒண்ணுமில்லாம என் ஓட்ட வாங்கி 55,000 ரூபாய் சம்பளம் ஒரு நாள் போயிட்டு உள்ள உட்கார மாட்டேன்டா. ஸ்டாலின் சொல்றாரு இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு இந்த வந்துட்டோம்ல, நீங்க போயிருங்க. இந்த கட்சியில நான் இளைஞரணி செயலாளர், நாம் தமிழர் கட்சியில. திமுக ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர். எனக்கு வயசு 25, ஸ்டாலின் வயசு 65. அதே என்ன திமுக எல்லா பேரும் 65 வயசுக்கு மேலதான் வயசுக்கே வர்றீங்க? என்ன விஷயம் அது? மேடையில திமுக மேடையில ஒரு பொண்ணு ஏறி பேசுது, எங்களுடைய தாத்தா அன்பிற்குரிய இளைஞரணி செயலாளர் தாத்தா ஸ்டாலின் அவர்களே, இது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. 60 வயசுல கவர்மெண்ட் வீட்டுக்கு அனுப்பிடுறான்டா. 60 வயசுக்கு மேல உனக்கு சரியா கண்ணு தெரியாது, உட்கார இடத்துல தூங்குற, ஞாபகம் மறக்கலாம் இருக்கு. நீ போயிரு, அரசு வேலையில இருந்து ஓய்வு கொடுத்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடறான். 60 வயசுல அரசுலயே வேலை பார்க்க முடியாது. நீ அரசு இயக்குற, நீ 65 வயசுக்கு மேலதான் இயக்கவே வர்றீங்கன்னா அவங்க என்ன லட்சத்துல ஏற்றோன்னு யோசிச்சு பாரு. நீ எவ்வளவு கேவலம் இது. ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின் எத்தனை காலத்துக்கு இதே சுத்தி வருவீங்க குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டு?